ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட இந்த வீடியோவில் ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான பீட்ரூட் சாதம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டு மட்டும் இல்லை, நமக்கு வந்து செய்கிறதும் ரொம்ப ஈஸி தான். குறைவான நேரத்தில் ரொம்பவே ஹெல்த்தியாக டேஸ்டியாக இந்த பீட்ரூட் சாதத்தை நம்ம ரெடி பண்ணிடலாம். இந்த பீட்ரூட் சாதம் வந்து பிள்ளைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் வந்து நம்ம ஸ்கூலுக்கு வந்துட்டு இது லஞ்சாக கூட செஞ்சு கொடுத்து விடலாம். வாங்க இப்போ நம்ம பீட்ரூட் சாதம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பீட்ரூட் சாதம் செய்கிறதுக்கு ஒரு பீட்ரூட் எடுத்துக்கலாம். இது வந்துட்டு 2 பேர் சாப்பிட்றதுக்காக நான் செய்ய போகிறேன். இப்போ பீட்ரூட் எடுத்துகிட்டு இதில் உள்ள தோல் எல்லாத்தையுமே வந்துட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த சாதம் வந்துட்டு பீட்ரூட்லேயும் செஞ்சுக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா கேரட்டில் கூட செஞ்சுக்கலாம். தோல் எல்லாத்தையுமே சீவி எடுத்துகிட்டு இந்த பீட்ரூட்டை வந்து கழுவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இந்த பீட்ரூட் சாதம் வந்து துருவி செய்யலாம், அரைச்சியும் செய்யலாம். ஆனால் நம்ம வந்துட்டு இன்றைக்கி வந்து ஜூஸ் எடுத்து தான் செய்ய போகிறோம். அதனால இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு ஒரு அரை கிளாஸ் மட்டும் இது கூட தண்ணி சேர்த்துக்கோங்க. அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துருங்க. அரைச்சிட்டு இது ஒரு வடிகட்டியில் போட்டு வடிகட்டிடணும். இது போல் ஜூஸ் எடுத்து செய்யும் போது நமக்கு என்னாகும் அப்படின்னா, அந்த சாதத்தில் வந்துட்டு பீட்ரூட் இருக்கிறது நமக்கு தெரியாது. அதனால என்னன்னா, பிள்ளைங்க வந்துட்டு சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும். அதாவது துருவி போட்டோம் அப்படின்னா, பிள்ளைங்களுக்கு வந்து அந்த அளவு விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இது போல் ஜூஸ் எடுத்து செய்யுங்க. ஏன் அப்படின்னா, பிள்ளைங்களுக்கு வந்து அந்த கலரில் பிடிச்சி சாப்பிடுவாங்க. ஆனால் அது வந்து பீட்ரூட்னு தெரியாது. இப்போ இது ஜூஸ் எடுத்து ரெடியாக வச்சுட்டு, மண் சட்டி வச்சுட்டு அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் அல்லது கடலெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சமாக வெள்ளை உளுந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் பொரிஞ்சு வரட்டும், வெயிட் பண்ணுங்க. இப்போ பருப்பு செவந்து வந்ததுக்கப்புறம் ஒரு காஞ்ச மிளகாவை பிச்சு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே முந்திரி பருப்பு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு இருந்துச்சுன்னா முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நிலக்கடலை கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து வதக்கி விட்டுருங்க. நமக்கு வந்துட்டு முந்திரி பருப்பு சேர்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு டேஸ்ட்டாகவே இருக்கும். அது சாப்பிடும்போது நல்லா மொறுமொறுன்னு நல்ல ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். நிலக்கடலையும் நல்லாவே இருக்கும், அது இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வறுபட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த திக்கான பீட்ரூட் ஜூஸை வந்து இது கூட சேர்த்துடணும். இப்போ வந்துட்டு இது நல்லா சுண்டி வரணும், அது வரைக்கும் வந்து கொதிக்க விடுங்க. இது வந்துட்டு கலர் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். இது நல்லா கொதித்து வரட்டும். கொதித்ததுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. கல் உப்பு இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை கலந்து விட்டுட்டு இன்னும் கொதிக்க விட்டுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டிங்க அப்படின்னா சுண்டி ஒரு தேன் பதத்துக்கு வரும். அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். நீங்கள் வந்து பீட்ரூட்டை துருவி சேர்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொதிக்க விடணும். நம்ம ஜூஸாக சேர்க்குறதுனால இந்த மாதிரி வர வரைக்கும் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு வெயிட் பண்ணுங்கள். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்பப்போ லைட்டாக கிளறி விட்டிங்கன்னா இது போல் தேன் பதத்துக்கு வந்துடும். இது மாதிரி வந்து நீங்கள் கேரட்லேயும் ட்ரை பண்ணால் அதுவுமே நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் வந்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும்.
சும்மா லைட்டா சேர்த்துக்கோங்க. அப்புறம் இது கூடவே வந்துட்டு எலுமிச்சப்பழ ஜூஸ் வந்து கொஞ்சமா சேர்த்துக்கலாம். அதாவது ஒரு சின்ன எலுமிச்சை பழத்தில ஒரு சின்ன துண்டு தான் நான் சேர்த்துருக்கேன். அதாவது ஒரு சின்ன எலுமிச்சை பழத்தில ஒரு 1/4 துண்டு சேர்த்தாலே போதுமானது. ரொம்ப புளிப்பு இருந்தா நமக்கு வந்து அந்த பீட்ரூட்டோட வாசம், அந்த டேஸ்ட்லாம் அவ்வளோவா தெரியாது. புளிப்பு டேஸ்ட் இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம ஆக விட்டுருக்கக்கூடாது. லைட்டா அந்த புளிப்பு டேஸ்ட்டு இருக்கணும். அதுக்காக கொஞ்சமா ஜூஸ் சேர்த்தாலே நமக்கு போதும். இப்ப எலுமிச்சப்பழ ஜூஸ் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. நம்ம இந்த பீட்ரூட் ஜூஸ் நல்லா சுண்டி வந்ததுக்கு அப்புறமா தான் வந்து நம்ம எலுமிச்சப்பழ ஜூஸ் வந்து லாஸ்ட்டா கொஞ்சமா சேர்த்துட்டு லைட்டா கிளறி விடுங்க. கிளறி விட்ட உடனே வந்துட்டு நம்ம வந்து சாதத்த போட்டு கிளறிடணும். நான் ஏற்கனவே வந்துட்டு சாதம் வடித்து வச்சுட்டேன். சாதம் வந்துட்டு மெயினா குழையாம அழகா கரெக்டான பதத்தில வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. முடிஞ்சா ஆற வச்சு வச்சுக்கோங்க. நமக்கு இன்னுமே அழகா கரெக்ட்டா ரெடியா வரும். இப்போ வந்துட்டு நம்ம சாதத்த இது கூட சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு சாதத்த வந்து ஆற வச்சு வச்சுருக்கேன். நம்ம இது மாரி லெமன் சாதம், இது போல புளி சாதம், அப்புறம் இந்த பீட்ரூட் சாதம், கேரட் சாதம் இதுக்கெல்லாம் வந்துட்டு சாதத்த வந்துட்டு ஏற்கனவே வடித்து ஆற வச்சு செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் சாதம் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாம நல்ல ஒரு பதத்தில் இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து ஆற வச்சு சாதத்த சேர்க்கணும். நீங்க வந்து சூடா சேர்க்கிறதா இருந்தா சேர்க்கலாம். ஆனா மெயினா வந்து குழைய விடாம வடிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து அழகா அடியோட அப்படியே கிளறி விடுங்க. அந்த ரெட் கலர் வந்து எல்லா சாதத்தோடையும் படுற மாரி அழகா கிளறி விடுங்க. அவ்வளோதான் நமக்கு ரொம்பவே சூப்பராவே பீட்ரூட் சாதம் ரெடி ஆயிட்டுருக்கு. இதுக்கு வந்துட்டு சைட் டிஷ்ஷா வந்து உருளைக்கிழங்கு நல்லா சுல்லுன்னு ஃப்ரை பண்ணி வச்சிங்கன்னா அவ்வளோ சூப்பரா இருக்கும். அவ்வளோதான் நல்லா கலந்து விட்டுட்டு, இது ஒரு 2 நிமிஷம் மட்டும் சிம்ல வச்சு அப்பப்போ லைட்டா கிளறி விடுங்க. சாதம் ஃபுல்லா சூடு ஏறட்டும். அவ்வளோதான் நமக்கு ரொம்பவே சூப்பரான, ஹெல்த்தியான பீட்ரூட் சாதம் ரெடி ஆயிருச்சு. இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, மறக்காம நம்மளோட இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிட்டு, அப்புறம் நம்ம போடுற எல்லா வீடியோவும் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, ஒரு வேளை நீங்க பார்க்கல அப்படின்னா, நம்மளோட சேனல் உள்ள போயிட்டு இன்னும் நெறைய உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் இருக்குது. அதெல்லாம் வந்துட்டு நீங்க பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, நம்மளோட சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோல வேற ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்கள நான் மீட் பண்றேன். தேங்க் யூ. பாய்.